அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ அஃதலுஸ் ஸலாத்தி வ அத்தம்முத் தஸ்லீம் அலா நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். தக்வீமுல் லிஸான் என்ற கிதாபினுடைய பாடத்தொடரிலே தஅக்கீதுடைய நூனை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே தஸ்ரீஃபுல் இஸ்ஸி என்ற கிதாபில் இந்த பாடத்தை முழுமையாக விரிவாக நாங்கள் பார்த்தோம். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்களும் இந்த கிதாபிலே தஅக்கீதுடைய நூனை பற்றி சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே தஅக்கீதுடைய நூனை பற்றி 10 விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது, தஅக்கீதுடைய நூன் 2 வகைப்படும். ஒன்று சகீலாவான நூன், இரண்டாவது ஹஃபீஃபாவான நூன். சகீலாவான நூன் என்பது சத்து செய்யப்பட்டிருக்கும், ஹஃபீஃபாவான நூன் என்பது சுக்கூன் செய்யப்பட்டிருக்கும். உதாரணமாக யன்சுரு என்ற ஃபியாலிலே சகீலாவுடைய நூன் நுழைவிக்கப்பட்டால் லயன்சுரன்ன என்று சொல்லுவோம். ஹஃபீஃபாவுடைய நூன் நுழைவித்தால் லயன்சுரன் என்று சொல்லுவோம். இரண்டாவது, இந்த தஅக்கீதுடைய நூன்கள் மாதியான ஃபியாலை தவிர எல்லா ஃபியால்களிலேயும் நுழையும். மூன்றாவது விடயம், இந்த தஅக்கீதுடைய நூன் முதாரியான முஸ்பத்தான ஃபியாலிலே நுழைகின்ற பொழுது அந்த தஅக்கீதுடைய நூனுடன் சேர்த்து ஒரு லாம் சேர்க்கப்படும். உதாரணமாக யன்சுரு என்ற ஃபியாலிலே தஅக்கீதுடைய நூன் நுழைக்கப்படும் பொழுது அதுக்கு முன்னால் லாம் சேர்க்கப்படும். லயன்சுரன்ன என்று லாம் சேர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் முதாரி மன்ஃபியாக இருக்கும் பொழுது, முதாரியான ஃபியலுக்கு முன்னால் மாவோ அல்லது லாவோ சேர்க்கப்பட்டிருந்தால், அல்லது அம்ரு ஃபியால்களிலேயும் நஹியுடைய ஃபியால்களிலேயும் இந்த லாம் சேரமாட்டாது. வெறுமனே தஅக்கீதுடைய அந்த நூன் மாத்திரம் சேர்க்கப்படும். நான்காவது விடயம், சகீலாவுடைய நூன் தஸ்னியாவிலேயும் முஅன்னஸ் ஜம்மிலேயும் கஸ்ர் செய்யப்பட்டிருக்கும். யன்சுரானி என்ற ஃபியாலிலே நாங்கள் தஅக்கீதுடைய நூன் நுழைவித்தால் லயன்சுரானி என்று கஸ்ர் செய்யப்பட்டிருக்கும். அதே போன்று யன்சுர்ன என்ற முஅன்னஸ் ஜம்முடைய ஃபியலை நுழைவித்தாலும் லயன்சுர்னானி என்று அந்த தஅக்கீதுடைய நூனுக்கு கஸ்ர் செய்யப்பட்டிருக்கும். இந்த 2 வகையான ஃபியால்களையும் தவிர, அதாவது தஸ்னியா ஜம்முல் முஅன்னஸ், இந்த 2 வகையான ஃபியால்களையும் தவிர ஏனைய சீகாக்களிலே சகீலாவுடைய நூனுக்கு ஃபத்ஹ் செய்யப்பட்டிருக்கும். ஐந்தாவது விடயம், முஃப்ரதான ஃபியால்களிலே தஅக்கீதுடைய நூன் நுழைகின்ற பொழுது அதனுடைய லாம் கலிமாவுக்கும் ஃபத்ஹ் செய்யப்படும். உதாரணமாக லயன்சுரன்ன, லதன்சுரன்ன, லதன்சுரன்ன, லஅன்சுரன்ன, லனன்சுரன்ன, இந்த அனைத்து சீகாக்களிலேயும் உள்ள லாம் கலிமாவுக்கு ஃபத்ஹ் செய்யப்படும். ஒருவேளை முஅத்தலான ஃபியாலாக இருந்து ஏற்கனவே லாம் ஹது செய்யப்பட்டிருந்தால் அந்த லாம் திரும்ப கொண்டு வரப்பட்டு ஃபத்ஹ் செய்யப்படும். உதாரணமாக ஓசு என்ற அம்ரு ஃபியால் ஏற்கனவே ஜஸ்முடைய அடையாளத்திற்காக வாவை, அதாவது லாம் கலிமாவை ஹது செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போது தஅக்கீதுடைய நூன் நுழைவிக்கப்படுகின்ற பொழுது அந்த ஹது செய்யப்பட்ட லாம் திரும்ப மீட்டி கொண்டு வரப்படும். உகுசுவன்ன என்று சொல்லப்படும். ஆறாவது விடயம், தஸ்னியாவில் உள்ள நூன்கள் அனைத்தும் ஹது செய்யப்படும். யஃபாலானி தஃபாலானி ஆகிய 2 சீகாக்களிலேயும் தஅக்கீதுடைய நூன் நுழைவிக்கப்படுகின்ற பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய தஸ்னியாவுடைய நூனை ஹது செய்யப்படும். ஏழாவது விடயம், அதே போன்று யஃபாலூன தஃபாலூன ஆகிய 2 சீகாக்களினுடைய 2 முதக்கர் ஜம்முடைய சீகாக்களிலே உள்ள வாவையும் நூனையும் ஹது செய்யப்படும். யஃபாலூன என்று இருந்தது தஅக்கீதுடைய நூன் நுழைவிக்கப்படுகின்ற பொழுது லயஃபஅலுன்ன என்று மாறிவிடும். தஃபஅலூன என்று வாவும் லாம் நூனும் சேர்க்கப்பட்டிருந்தது லதஃபஅலுன்ன என்று அந்த வாவையும் நூனை நீக்கப்பட்டே தஅக்கீதுடைய நூன் நுழைவிக்கப்படும். ஆனால் இந்த வாவுக்கு முன்னால் ஹது செய்யப்பட போகின்ற வாவுக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு ஃபத்ஹா இருக்குமானால் அந்த வாவை ஹது செய்யப்பட மாட்டாது. அந்த வாவை லம்மு செய்யப்பட்டு தரிப்படுத்தப்படும். இது லாம் கலிமா முஅத்தலோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். எட்டாவது, அதே போன்றே தஃபாலீனவுடைய யாவையும் நூனையும் ஹது செய்யப்படும். உதாரணமாக தன்சுரீன என்ற ஃபியாலிலே தஅக்கீதுடைய நூன் நுழைவிக்கப்படுகின்ற பொழுது லதன்சுரின்ன
என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த யாவுக்கு முன்னால் உள்ள எழுத்து ஃபத்தஹ பெற்றிருக்குமாக இருந்தால் அந்த கட்டத்திலேயும் அந்த யா ஹதுஃப் செய்யப்படாமல் அந்த யாவுக்கு கசர் செய்யப்படும். இதுவும் லாம் கலிமா முஅத்தலோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். இதுதான் சகீலாவுடைய நூனோடு சம்பந்தப்பட்ட மிக சுருக்கமான விடயம். யன்சுரு என்ற ஃபியாலிலே நாங்கள் சகீலாவுடைய நூன் நுழைவித்து சர்வ் செய்து பார்ப்போம். லயன் சுரன்ன, லயன் சுரான்னி, லயன் சுருன்ன, லதன் சுரன்ன, லதன் சுரான்னி, லயன் சுர்னான்னி, லதன் சுரன்ன, லதன் சுரான்னி, லதன் சுருன்ன, லதன் சுரின்ன, லதன் சுரான்னி, லதன் சுர்னான்னி, லஅன் சுரன்ன, லனன் சுரன்ன. இதே ஃபியாலை நாங்கள் மன்ஃபியாக மாற்றினால் லாயன் சுரன்ன, லாயன் சுரான்னி, லாயன் சுருன்ன, லாத்தன் சுரன்ன, லாத்தன் சுரான்னி, லாயன் சுர்னான்னி, லாத்தன் சுரன்ன, லாத்தன் சுரான்னி, லாத்தன் சுருன்ன, லாத்தன் சுரின்ன, லாத்தன் சுரான்னி, லாத்தன் சுர்னான்னி, லா அன் சுரன்ன, லா நன் சுரன்ன என்று வரும். இதே ஃபியாலை நாங்கள் அம்ரு ஹாதிருக்கு எடுப்போமாக இருந்தால் உன்சுரன்ன, உன்சுரான்னி, உன்சுருன்ன, உன்சுரின்ன, உன்சுரான்னி, உன்சுர்னான்னி. நஹியுடைய ஃபியாலும் நாங்கள் ஏற்கனவே முலாரி மன்ஃபியை சர்வ் செய்ததைப் போலவே நஹியுடைய ஃபியாலும் வரும். இந்த தாக்கீதுடைய நூனை நாங்கள் ஒரு முஅத்தல்லான ஃபியாலிலே சர்வ் செய்து பார்த்தால், உதாரணமாக உகுசு என்ற ஃபியாலிலே சர்வ் செய்யும் பொழுது உகுசுவன்ன, உகுசுவான்னி, உகுசுன்ன, உகுசின்ன, உகுசுவான்னி, உகுசுனான்னி என்று வரும். இதனுடைய முழுமையான சர்ஃப் முறைகள் நாங்கள் ஏற்கனவே தஸ்ரீஃபுல் ஐஸி என்ற கிதாபிலே கற்றிருக்கின்றோம். அடுத்து 9வது விடயம், ஹஃபீஃபாவுடைய நூனை பொறுத்தவரையிலே அந்த நூன் தஸ்னியாவிலேயோ முஅன்னஸ் ஜம்மிலேயோ நுழைய மாட்டாது. தஸ்னியாவிலும் முஅன்னஸ் ஜம்மிலும் நுழைய மாட்டாது. யன்சுரு என்ற ஃபியாலிலே நாங்கள் ஹஃபீஃபாவுடைய நூன் நுழைவிப்போமாக இருந்தால் லயன் சுரன், லயன் சுருன், லதன் சுரன், லதன் சுரன், லதன் சுருன், லதன் சுரின், லஅன் சுரன், லனன் சுரன் என்று தஸ்னியாவையும் முஅன்னஸ் ஜம்மையும் நீக்கிவிட்டு இந்த ஹஃபீஃபாவுடைய நூனை நுழைவித்து நாங்கள் சர்வ் செய்வோம். இறுதியாக 10வது விடயம், ஹஃபீஃபாவான நூன் வரக்கூடிய ஒரு ஃபியாலிலே நாங்கள் வக்ஃப் செய்கின்ற பொழுது அந்த ஹஃபீஃபாவுடைய நூனுக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு ஃபத்ஹா இருந்தால் அலிஃபின் மீது வக்ஃப் செய்யப்படும். உதாரணமாக லயன் சுரன் என்ற ஃபியாலை நாங்கள் வக்ஃப் செய்கின்ற பொழுது லயன் சுரா என்று வக்ஃப் செய்வோம். அதே போன்று லதன் சுருன் என்ற ஃபியாலில் வக்ஃப் செய்கின்ற பொழுது லதன் சுரு என்று வாவின் மீது வக்ஃப் செய்வோம். லதன் சுரின் என்ற ஃபியாலை சர்ஃப் செய்கின்ற பொழுது லதன் சுரி என்று யாவின் மீது வக்ஃப் செய்வோம். அதாவது அந்த ஹஃபீஃபாவுடைய நூனுக்கு முன்னால் என்ன ஹரக்கத் இருக்கின்றதோ அந்த ஹரக்கத்துக்கு தோதுவான பொருத்தமான ஹர்ஃபின் மீது நாங்கள் வக்ஃப் செய்வோம். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு கவிதையை அதுக்கு உதாரணமாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். இய்யாக வல் மைதாத்தி லா தக்ரபன்னஹா ஃபலா தஅபுதி ஷைத்தான வல்லாஹ ஃபஅபுதா. இய்யாக வல் மைதாத்தி, இறந்து விட்டவைகளை பற்றி நான் உனக்கு எச்சரிக்கை செய்கிறேன். லா தக்ரபன்னஹா, அவைகளிடம் நீ நெருங்காதே. ஃபலா தஅபுதி ஷைத்தான, ஷைத்தானை நீ வணங்க வேண்டாம். வல்லாஹ, அல்லாஹவை, ஃபஅபுதா, நீ வணங்கு. இந்த வசனத்திலே உஅபுதா என்று இருக்கக்கூடிய ஃபியால் அடிப்படையிலே உஅபுதன் என்று ஹஃபீஃபாவுடைய நூன் நுழைவிக்கப்பட்டிருக்கின்றது. இது வக்ஃப் செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றதனால் உஅபுதா, ஃபஅபுதா என்று அலிஃபிலே வக்ஃப் செய்யப்பட்டிருக்கின்றது. இதுதான் தகீதுடைய நூன்களான சகீலா மற்றும் ஹஃபீஃபாவை பற்றிய சுருக்கமான விடயம். ஏற்கனவே மிக விரிவாக தஸ்ரீஃபுல் ஐஸி என்ற கிதாபிலே கற்றிருக்கின்றோம். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுவதை பார்ப்போம். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், இது பாபு நூனி தஅக்கீதி, தஅக்கீதுடைய நூனை பற்றி பேசக்கூடிய பாடமாகும். வனூனு தஅக்கீதி, தஅக்கீதுடைய நூன் நவ்ஆனி, 2 வகைப்படும் என்றால் முஹஃபஃபத்துன் முஸக்கலத்துன். ஃபல் முஸக்கலத்து, முஸக்கலா நவ்ஆனி, 2 வகைப்படும். அதாவது சகீலாவுடைய நூனிலே 2 நூன்கள் இருக்கின்றன.
இஹ்தாஹுமா அவைகளில் ஒன்று முத்தஹர்ரிகத்துன் ஹரக்கத் பெற்றிருக்கும், வல் உஹ்ரா சாக்கினத்துன் இரண்டாவது சுகுன் பெற்றிருக்கும். வௌதகிமத் ஃபி முத்தஹர்ரிகத்தின் அது ஹரக்கத் பெற்றதிலே இதகாம் செய்யப்பட்டிருக்கும். அது நஹ்வு கௌலிக இத்ரிபன்ன என்பதாகும். வஹிய அது ததுஹுலு ஃபில் அஃஆலில் முஸ்தக்பிலதி முஸ்தக்பிலான ஃபியால்களிலேயும், வல் அம்ரி வன் நஹி வல் இஸ்திஃப்ஹாமி வத் துஆஇ வன் நஃபி வல் கஸமி வஷ் ஷர்தி ஆகிய அனைத்து ஃபியால்களிலேயும் நுழையும். தகூலு லில் வாஹிதி ஆண்பால் ஒருமையிலே நீ கூறுவாய், இத்ரிபன்ன ஸைதன் என்று நீ கூறுவாய். பிஃபத்ஹில் பாஇ பாவுக்கு ஃபத்ஹ் செய்வதை கொண்டு நீ கூறுவாய். லிசுகூனிஹா அது ஏற்கனவே சுகுன் பெற்றிருப்பதற்காகவும், வசுகூனின் நூனி பஅதஹா அதற்கு பின்னாலுள்ள நூனுக்கு சுகூன் பெற்றிருப்பதற்காக வேண்டியும் இத்ரிபன்ன ஸைதன் என்று நீ கூறுவாய். வதகூலு லில் இஸ்னைனி தஸ்னியாவிலே நீ கூறுவாய், இத்ரிபான்னி என்று கூறுவாய். வலா தஹ்திஃபுல் அலிஃபஸ் சாக்கினத்தல்லதி பஅதஹா நூனுன் சாக்கினத்துன் அதற்கு பின்னால் சுகுன் பெற்ற நூன் இருக்கக்கூடிய அந்த சுகுன் பெற்ற அலிஃபை நீ ஹது செய்ய மாட்டாய். லிஅல்லா யல்தபிஸ தஸ்னியத்து பில் வாஹிதி தஸ்னியா ஒருமையுடன் கலந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி நீ அது செய்ய மாட்டாய். வதகூலு லில் ஜம்இ ஜம்இல நீ கூறுவாய், அதாவது முதக்கர் ஜம்இல நீ கூறுவாய், இத்ரிபுன்ன என்று கூறுவாய். ஃபதஹ்திஃபு வாவல் ஜம்இ ஜம்உடைய வாவை ஹது செய்வாய். லிசுகூனிஹா அது சுகூன் பெற்றிருப்பதற்காகவும், வசுகூனின் நூனி பஅதஹா அதற்கு பின்னாலுள்ள நூன் சுகூன் பெற்றிருப்பதற்காகவும் ஜம்முடைய வாவை ஹது செய்வாய். வதகூலு லில் முஅன்னசி முஅன்னஸிலே அதாவது முஅன்னஸ் வஹ்தான் வாஹித்லே நீ கூறுவாய், இத்ரிபின்ன. ஃபதஹ்திஃபுல் யாஅ மின் இத்ரிபி இத்ரிபியுள்ள யாவை ஹது செய்வாய். லிசுகூனிஹா வசுகூனின் நூனி பஅதஹா அதுவும் அதற்கு பின்னாலுள்ள நூனும் சுகூன் பெற்றிருப்பதற்காக வேண்டி அது செய்வாய். வலில் இஸ்னைனி தஸ்னியாவிலே இத்ரிபான்னி என்று கூறுவாய். வலில் ஜமாஅதி முஅன்னஸ் ஜம்இலே நீ கூறுவாய், இத்ரிப்னான்னி. ஃபதுதுகிலு ஹாதிஹில் அலிஃப லிதஃப்ஸில பைனன் நூனாத்தி நூன்களுக்கு மத்தியிலே பிரிப்பதற்காக வேண்டி இந்த அலிஃபை நீ நுழைவிப்பாய். தொடர்ந்து கூறுகின்றார்கள், இது ஃபஸ்லுன் ஒரு பாடமாகும். வதகூலு நீ கூறுவாய், ஃபீமா கான ஆஹிருஹு அல்வாவு இறுதி வாவாக இருக்கக்கூடியவற்றிலே நீ கூறுவாய். அது நஹ்வு யகுசு போன்ற வாவாக இருக்கக்கூடியவைகளிலே நீ கூறுவாய். ஊசுவன்ன லிஅன்ன மா கபுல நூனி சகீலதி சகீலாவுடைய நூனுக்கு முன்னால் உள்ளது யுப்னா அலல் ஃபத்ஹி ஃபத்ஹின் மீது அமைக்கப்படும். ஒஃபித் தஸ்னியதி தஸ்னியாவிலே ஊசுவான்னி என்று கூறுவாய். ஒஃபில் ஜம்இலே ஊசுன்ன என்று நீ கூறுவாய். வகான ஃபில் அஸ்லி அது அடிப்படையிலே இருந்தது ஊசுவுன்ன என்று இருந்தது. ஃபஸ்துஸ்கிலத்தில் லம்மத்து லம்மத் கடினம் என்று கருதப்பட்டது. அலல் வாவில்லத்தி கபுலஹா லம்மத்துன் அதற்கு முன்னால் லம் இருக்கக்கூடிய வாவுக்கு லம்மத் கடினம் என்று கருதப்பட்டு ஃபஸ்கனூஹா அதற்கு சுகூன் செய்து சும்ம ஹதஃபூஹா அதனை ஹது செய்தார்கள். வஹுதிஃபத்தில் வாவுல்லத்தி ஹிய லாமுல் ஃபிஅலி லாமுல் ஃபிஅலாக ஃபியலுடைய லாம் கலிமாவாக இருக்கக்கூடிய வாவை ஹது செய்யப்பட்டது. லிவுஜூபி ஹதுஃபில் லாமி ஃபி மிசாலி ஃபஅலு முத்லகன் பொதுவாக ஃபஅலு போன்ற சீகாக்களிலே லாம் ஹது செய்யப்படுவது கட்டாயம் என்ற அடிப்படையிலே வாவை ஹது செய்யப்பட்டது. இந்த அடைப்பு குறிக்கோள் இடப்பட்டிருக்கக்கூடியது இது வேறொரு நுஸ்காவிலிருந்து பெறப்பட்டதாகும். வல் யாஉ ஃபி ஹாதல் பாபி இந்த பாடத்திலே யாவும் கல்வாவி வாவை போன்றதாகும். தகூலு ஃபில் முஃப்ரதி முஃப்ரதிலே நீ கூறுவாய், இருமியன்ன வலில் இருமியான்னி வலில் ஜம்இ இருமுன்ன வலில் மர்அதி இருமின்ன வல் அஸ்லு அடிப்படை இருமின்னவுடைய அடிப்படை இருமியின்ன. ஃபஹுதிஃபத்தில் யாஉ லில்திகாஇ சாக்கினேன் இல்திகாஉ சாக்கினேனுக்காக வேண்டி யாவை ஹது செய்யப்பட்டது. வலித் தஸ்னியத்தி இருமியான்னி வலில் ஜமாஅத்தி இருமீனான்னி. வதகூலு மேலும் நீ கூறுவாய், ஃபீமா கான ஆஹிருஹு அலிஃபன் நஹ்வு யர்தா யர்தாவை போன்று இறுதி அலிஃபாக இருக்கக்கூடியவற்றிலே நீ கூறுவாய்.
இருதயன்ன இருதயான்னி இருதவுன்ன வலில் மர்அதி இருதயின்ன இருதயான்னி இருதைனான்னி பிஸ்பாத்தில் வாவி வல்யாயி வாவையும் யாவையும் சரிப்படுத்துவதை கொண்டு இவ்வாறு நீ கூறுவாய். தொடர்ந்து கூறுகின்றார்கள், ஃபஸ்லுன் இது ஒரு பாடமாகும். வமாக்கான ஹர்ஃபுல் இல்லத்தி ஃபி ஐனிஹி எதனுடைய ஐன்கலிமாவிலே இல்லத்துடைய ஹர்ஃப் இருக்கின்றதோ தகூலு ஃபீஹி அதில் நீ கூறுவாய். கூலன்ன கூலான்னி கூலுன்ன வலில் மர்அத்தி கூலின்ன கூலான்னி குல்நான்னி வகதாலிக்கு அவ்வாறே சீரன்ன சீரான்னி சீருன்ன வலில் மர்அத்தி சீரின்ன சீரான்னி சிர்நான்னி என்று நீ கூறுவாய். அடுத்து பாபு நூனில் ஹஃபீஃபத்தி ஹஃபீஃபாவுடைய நூனை பற்றிய பாடம். வன்னூனுல் ஹஃபீஃபத்து ஹஃபீஃபாவான நூன் நஹ்வு இத்ரிபன் இத்ரிபன்னை போலவாகும். வஹிய ததுஹுலு ஃபி குல்லி மௌதிஇன் அது எல்லா இடங்களிலும் எல்லா சீகாக்களிலும் நுழையும். ததுஹுலு ஃபீஹி நூனு சகீலத்து சகீலாவான நூன் நுழையக்கூடிய எல்லா இடங்களிலே நுழையும். ஆனால் இல்லா ஃபி ஜம்இன் நிசாய் முன்னஸ் ஜம்முடைய சீகாக்களே தவிர. லவ் தஹலத் ஃபி இத்ரிப்ன இத்ரிப்னிலே நுழைந்தால் அல்லதி ஹிய ஹிதாபுன் நிஸ்வதி முன்னஸ் ஜம்மை குறிக்கக்கூடிய இத்ரிப்னவிலே அது நுழைந்தால் லகுல்த நீ கூறுவாய் இத்ரிபன் ஃபஅஸ்கன்த நூனல் லமீரி லமீருடைய நூனுக்கு நீ சுக்கூன் செய்வாய். வஹர்ரக்த மா கபிலஹா அதற்கு முன்னால் உள்ளதுக்கு நீ ஹரக்கத் செய்வாய். எனவே ஃபல்தகஸ் சாக்கினானி இரண்டு சுக்கூன் பெற்றவைகள் ஒன்று சேர்ந்து கொள்ளும். அதாவது நூனு லமீரி வ நூனுல் ஹஃபீஃபத்தி லமீருடைய நூனுக்கும் ஹஃபீஃபாவுடைய நூனுக்கும் சுக்குன் வந்துவிடும். எனவே ஃபஹதிஃபத் நூனுல் லமீரி அந்த அடிப்படையிலே நூனை லமீருடைய நூனை ஹதஃப் செய்யப்பட்டால் ஃபசாரத் இத்ரிபன் இத்ரிபன் என்றே மாறிவிடும். ஃபஅஷ்பஹத் பில் வாஹிதில் முதக்கரி அது முதக்கர் வாஹிதுக்கு ஒப்பாகிவிடும். எனவே ஃபமுனிஅ தாலிக அது தடுக்கப்பட்டது. ஒகதாலிக அவ்வாறே ஃபித் தஸ்னியத்தி தஸ்னியாவிலும் நுழைய மாட்டாது. லிஅன்னஹா ஏனெனில் லவ் தஹலத் ஹா தஸ்னியாவிலே அது நுழைந்தால் லல்தகஸ் சாக்கினானி அங்கும் இரண்டு சுக்குன் பெற்றவைகள் சந்தித்து கொள்ளும். பிஹிலாஃபி யூனுஸ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் யூனுஸ் ரஹிமுல்லா அவர்களுக்கு மாற்றமாக ஃபஇன்னஹு அவர் யுஜீசு இத்ரிபான் என்று கூறப்படுவதை கூடும் என்று சொல்கிறார். தொடர்ந்து கூறுகின்றார்கள், ஃபஸ்லுன் இது ஒரு பாடமாகும். இதா வகஃப்த அல நூனில் ஹஃபீஃபத்தி ஹஃபீஃபாவான நூனின் மீது நீ வகஃப் செய்தால் வக்கான மா கபிலஹா மஃப்தூஹன் அதற்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு ஃபத்தை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் வகஃப் செய்தால் ஜஅல்தஹா அலிஃபன் அந்த ஹஃபீஃபாவான நூனை அலிஃபாக மாற்றுவாய். வைன்கான மா கபிலஹா மல்மூமன் அதற்கு முன்னால் உள்ள எழுத்து லம்மு செய்யப்பட்டிருக்குமானால் ஜஅல்தஹா வாவன் ஹஃபீஃபாவான நூனை வாவாக மாற்றுவாய். வைன்கான மா கபிலஹா மக்சூரன் அதற்கு முன்னால் உள்ளது கசர் செய்யப்பட்டதாக இருந்தால் ஜஅல்தஹா யாஅன் ஹஃபீஃபாவான நூனை யாவாக மாற்றுவாய். தகூலு நீ கூறுவாய் ஃபி இத்ரிபன் இத்ரிபன்னிலே இத்ரிபா என்றும் ஒஃபி இத்ரிபுன் இத்ரிபுன்னிலே இத்ரிபு என்றும் ஒஃபி இத்ரிபின் இத்ரிபின்லே இத்ரிபி என்றும் நீ கூறுவாய். قال الله تعالى அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வலயக்கூனம் மினஸ் சாகிரீன் அவர் இழிவானவர்களில் நின்றும் ஆகிவிடுவார். வகால மேலும் கூறுகின்றான், லனஸ்ஃபஅம் பின் நாசியதி வஹுமா இவ்விரண்டுமே பில் அலிஃபி ஹாலத்தல் வக்ஃபி வக்ஃபுடைய நிலைமையிலே அலிஃபை கொண்டு நிறுத்தப்படும். வகதாலிக இய்யாக வல் மைதாதி லா தக்ரபன்னஹா ஃபலா தஅபுதிஷ் ஷைத்தான வல்லாஹ ஃபஅபுதா ஐ ஃபஅபுதன் என்று இருக்கும். இது ஃபஅபுதா என்று நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஃபவகஃப் அலைஹா பில் அலிஃபி அலிஃபின் மீது அதனை நிறுத்தியிருக்கின்றார். இதுதான் ஹஃபீஃபாவான மேலும் சகீலாவான நூனை பற்றிய சுருக்கமான விடயம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.